Hi dears, welcome back to our channel Shafa Creations. இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 49ல Palestrina knot எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஹார்ட் ஷேப் ஃபுல்லா Palestrina knot தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல ஒரு சைடுல மட்டும் பிங்க் கலர்ல Bullion knot யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ரோஸ் டிசைன் போட்டுருக்கேன். நீங்க இந்த பேட்டர்னை கிட்ஸோட ஃப்ராக்ல, டி-ஷர்ட்ல, குர்தீஸ்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் வரைஞ்சுக்கோங்க. அதோட ஒரு சைடில் சின்னதாக ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. இந்த சர்க்கிளில் தான் Bullion knot போட போகிறோம். 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டை நீடில் எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கிளோட சென்டரில் நீடில் அடியில் குத்தி மேலே எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீடில் குத்தி கொஞ்சம் கிளாத் எடுத்துகிட்டு நீடில் வெளியே பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீடில் த்ரெட்டை ஒரு 4 டைம் சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரிங் மாதிரி போர்ஷனை வந்துட்டு ரைட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை இழுத்திங்கன்னா த்ரெட் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இப்போ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம சுற்றி இருக்க அந்த 4 தடவை சுற்றினோம் இல்லையா, அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்க இடத்த நல்லா டைட் பண்ணிவிட்டு அதோட எண்டிங்கில் நீடில் குத்தி கீழே எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒரு ஸ்டிச் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நாட்டும் போட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க இந்த 2 Bullion knot தான் ரோஸோட சென்டரில் வரும். இப்போ இதை சுற்றிலும் நம்ம பெட்டல்ஸ் இருக்க மாதிரி ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த மாதிரி நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட் நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் நீடில் குத்தி நம்ம த்ரெட்டை எடுத்துருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வெளியில் எடுத்துக்கணும். இப்போ த்ரெட்டை 6 டைம் சுற்றிக்கோங்க. ஏன்னா இது செகண்ட் லேயர்னால கொஞ்சம் பெட்டல்ஸ் பெருசாக வரணும். அதனால் 6 டைம் சுற்றிட்டு இந்த மாதிரி நீடில் இழுத்துட்டு எண்டிங்கில் நீடில் குத்தி கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. அடுத்ததாக இந்த நாட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் மேலே எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சில் பாதி அளவில் நீடில் குத்தி நம்ம த்ரெட்டை எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ த்ரெட்டை ஏற்கனவே போட்ட மாதிரி 6 டைம் சுற்றிட்டு ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ 3வது நாட் போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட நாட்டுக்கு பக்கத்தில் நீடில் எடுத்துக்கோங்க. அடியிலேருந்து மேலே இந்த மாதிரி நீடில் கிளாத்தில் பின் பண்ணிவிட்டு இன்னொரு Bullion knotடும் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டரில் 2 நாட் போட்டோம். அதுதான் இந்த ரோஸோட ஃபஸ்ட் லேயர்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது அதை சுற்றிலும் 3 நாட் போட்டோம். அது செகண்ட் லேயர். இப்போ அதே மாதிரி இதுக்கு அடுத்தது 3rd லேயரும் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு ஸ்மால் சைஸ் ரோஸ் தான் போட போகிறேன். அதனால் வந்துட்டு 3 லேயர் மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுவே கொஞ்சம் பெரிய சைஸாக வரணும்னா நீங்கள் 4-5 லேயர் கூட போடலாம். நம்ம அந்த மாதிரி போடும்போது நம்ம ஒவ்வொரு தடவை சுற்றும் போதும் ஒவ்வொரு லேயருக்கும் நீடலில் த்ரெட்டை சுற்றுறோம் இல்லையா, அந்த கவுண்டிங்கை அதிகப்படுத்திகிட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்தடுத்த லேயரில் வர பெட்டல்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிட்டே வரும். இந்த மாதிரி நம்ம ரோஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பேக் சைடில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது அதே மாதிரி 6 ஸ்டாண்ட்ஸில் க்ரீன் கலர் த்ரெட்டை நீடில் எடுத்துக்கோங்க. இந்த ரோஸ்க்கு பக்கத்துலேயே நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே நீடில் சின்னதாக பின் பண்ணிவிட்டு த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் போட்டு எடுங்க. இந்த செயினுக்கு வெளியில் நீடில் குத்தி கீழே எடுத்துருங்க. இப்போ அந்த ஸ்டிச் வந்துட்டு லாக் ஆகிடும். இந்த ஸ்டிச்சோட நேம் வந்துட்டு லேசி டைசி. இந்த மாதிரி இதே ஸ்டிச்சை வந்துட்டு லெஃப்டில் ஒன்றும் ரைட்டில் ஒன்றும் நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரியே இந்த மாதிரி நீடில் பின் பண்ணிவிட்டு த்ரெட்டை நீடில் சுற்றி போட்டுட்டு வெளியில் எடுத்துருங்க. ஒரு செயின் கிடச்சிரும். இப்போ இதை லாக் பண்ணுறதுக்கு அந்த செயினுக்கு வெளியில் குத்தி நீடில் அடியில் எடுத்துடலாம். ரோஸோட ஒரு சைடில் லீவ்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். இன்னொரு சைடில் இதே மாதிரி 3 லீஃப் போட போகிறோம். இந்த ரோஸ் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது ஹார்ட் ஷேப் தான் நமக்கு பேலன்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நம்ம Palestrina knot போட போகிறோம். இதுக்கு எல்லோ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு 6 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டை நீடில் எடுத்துகிட்டு அதை அப்படியே டபுள் ஆக்கிட்டு நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா Palestrina knotக்கு திக் லேயராக த்ரெட் இருந்தால் தான் நம்ம போடுற ஒவ்வொரு நாட்டும் தனித்தனியாக அழகாக தெரியும். அதனால தான் 12 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் வந்துட்டு நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரோஸ்க்கு பக்கத்துலேயே நீடில் அடியிலேருந்து மேலே எடுத்துக்கலாம். அதிலேருந்து ஒரு 2 பாயிண்ட் தள்ளி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு நீடில் இந்த மாதிரி கிளாத்தை கொஞ்சமாக எடுத்து பின் பண்ணிக்கணும்.
பின் பண்ணதுக்கப்புறமா நீடில் வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு கிராஸ் ஸ்டிச் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த கிராஸ் ஸ்டிச்சில் மேலேருந்து கீழ் பக்கமாக அந்த லூப்புக்குள்ளே நீடில் இன்செர்ட் பண்ணி வெளியில் இழுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வி ஷேப் கிடச்சிருக்கும். அந்த வி ஷேப்க்கு நடுவில் நீடில் அடியிலேருந்து மேல் பக்கமாக அந்த லூப்க்கு இடையில் நுழைச்சிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருந்த த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் இப்படி போட்டுக்கணும். இப்போ நீடில் பிடிச்சி ஸ்லோவாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலஸ்ட்ரீனா நாட் கிடச்சிரும். இந்த மாதிரி நடுவில் ஒரு நாட்டும் சுற்றிலும் த்ரெட்டும் இருக்க மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இதுதான் பாலஸ்ட்ரீனா நாட். இப்போ அதிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம அடுத்த ஸ்டிச் போடலாம். இந்த மாதிரி பின் பண்ணி நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. அந்த கிராஸ் லைனில் மேலேருந்து கீழ் பக்கமாக அந்த லூப் வழியாக நீடில் இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இப்போது அந்த வி ஷேப்க்கு இடையில அந்த லூப்க்கு இடையில நீடில் விட்டுட்டு த்ரெட்டை நீடில் கடையில் போட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்படியே இந்த ஹார்ட் ஷேப் முழுக்க ஒரே அளவு டிஸ்டன்ஸில் நாட் போட்டுகிட்டே வரலாம். டர்னிங்ஸ் வர இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போடணும் ஸ்டிச்சஸை. அப்போ தான் அதுக்கான ஷேப் வந்துட்டு அழகாக கிடைக்கும். இந்த பாலஸ்ட்ரீனா நாட்டை பேர்ல் ஸ்டிச்னும் சொல்லுவாங்க. டிசைனோட டைரெக்ஷன் மாறும்போது உங்களுக்கு எந்த பக்கம் வச்சா கரெக்டாக இருக்கோ அந்த ஆங்கிளில் ஃப்ரேமை திருப்பி வச்சு போடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச் கொஞ்சம் ஈஸியாக போட முடியும். இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி அப்படின்ற என்னோடய ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா எம்ப்ராய்டரி கிளாஸஸுமே அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இனி வரப்போகிற ப்ளவுஸ், குர்த்தி டிசைனிங் வீடியோஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த பாலஸ்ட்ரீனா நாட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பேக் சைடில் நாட் போட்டுக்கோங்க. இதுதான் இந்த டிசைனோட ஃபைனல் லுக். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கும் கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா எம்ப்ராய்டரி வீடியோஸையுமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும்.